கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே மறுபடியும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இந்த இடத்துல அவர் கூடி வருவதற்கு நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு கர்த்தருடைய திருப்பந்தி, த லார்ட்ஸ் டேபிள், அந்த தலைப்புல தான் நம்ம வாசிக்க போறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு இந்த திருப்பந்தி என்கிற ஒன்றை அவர் பாடுபடுவதற்கு முந்தைய தினத்திலே, அந்த மாண்டி தேஸ்ட் அன்னைக்கு அவர் ஏற்படுத்தினார். அவர் வரும் அளவும் அதை நாம் கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதை குறித்து தியானிப்பது ரொம்ப பொருத்தமா இருக்கும் நான் நம்புறேன். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 26 வரையிலும். 1 Corinthians chapter 13. நம்ம ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் வாசிக்கிற வசனங்கள் தான். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து திருவிருந்து எடுத்து நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு நமக்கு திருவிருந்து உண்டு, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து உண்டு. வாசிக்கலாம். 23 எடுங்க, நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அன்றைக்கு சவுலுடைய கண்களில் இருந்து மீன் செதில்கள் போல விழுந்தன என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவ வசனத்தை, ஆண்டவரே, நாங்கள் பங்கு பெறுகிற திருப்பந்தியின் மேன்மையை காணக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா குருட்டாட்டங்களும் மறையட்டும். எங்கள் ஆண்டவர், நாங்கள் உம்மை நினைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபை தாரும். எல்லா இடையூறுகளையும் இடையிஞ்சங்களும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த வசனம் இன்றைக்கு எங்களுடைய இருதய பலகையிலே எழுதப்பட உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனுசரிக்கிற இந்த கர்த்தருடைய திருப்பந்தியை குறித்து பல்வேறு கருத்துகள் உண்டு. உதாரணத்திற்கு, ஆரம்ப நாட்களில் இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அவர்கள் எப்படி அவங்களுடைய போதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சாப்பிட்ற இந்த அப்பமும் இந்த ரசமும் அப்படியே ஆண்டவருடைய திருச்சரீரம் லிட்ரலாக மாறிடுது அப்படின்னு தான் அவங்க சொல்றது உண்டு. இந்த திராட்சை ரசம் அப்படியே அவருடைய ரத்தமாக மாறிடுது, எழுத்தின்படி அப்படி சொல்றது உண்டு. மாத்திரமல்ல, சில பேர் இதை போய் எதற்கு பக்தியா அனுசரிக்கணும், இது ஆராதனையில ஒரு பங்கு, அவ்வளவுதான், அதனால இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு ஒரு கூட்டம் சொல்றது உண்டு. சிலர் அந்த திருவிருந்துல பங்கு பெறுவதற்கு முன்பதாக சுத்திகரிப்பு கூட்டம் வைச்சு பயபக்தியோடு கர்த்தருடைய திருப்பந்தியில பங்கு பெறுகிறது உண்டு. யார் எப்படி சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுகிறது அந்த கோணத்துல தியானிக்கிறது தான் அதை சரியான விதத்திலே நாம் அனுசரிப்பதற்கு உதவி செய்யும். குறிப்பாக இன்றைக்கு இந்த மாண்டி டெஸ்ட், இன்றைக்கு நாம் இதை கொஞ்சம் தியானிப்பது நல்லா இருக்கும். ஏன்னா ஆண்டவரே அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 26 வாசிக்கிறோம், மார்க் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோவான் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவைகள் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினது, மறந்துடாதீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் வரும் அளவும் இதை நீங்கள் கை கொள்ள வேண்டும், என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நான் வருமளவும் இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறும் பொழுது என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்க. லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் நினைப்பேன், வார வாரம் திருவிருந்து கொடுத்துட்டா நல்லதா இருக்கும்னு நினைப்பேன். சில நேரத்தில் சூழ்நிலை நமக்கு அவ்வளவு சாதகமா இல்லாதபடினால நம்ம அப்படி செய்யறது இல்லை.
உதாரணத்திற்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 42 எடுத்தவங்க வாசிங்க. அன்றைக்கு இருந்த ஆதி விசுவாசிகள், ஆரம்ப நாட்களில் இருந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்த ஃபெல்லோஷிப்லையும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. கரங்குருத்தர சொல்லுவோமா? பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது நிறைய காரியங்களை பேசுறார். இது எல்லாத்தையுமே பார்க்கறது நல்லது. பவுல் கொரிந்தியருக்கு பேசும் பொழுது சபை கூடி வருதல பேசுறாரு. மாத்திரமல்ல, தலையில முக்காடு போடுறத பத்தி பேசுறாரு. அது மாத்திரமல்ல, திருவிருந்த பத்தி பேசுறாரு. நம்ம ஆளுங்க தலையில முக்காடு போடுறத விட்டுறது, தலையில முக்காடு போடுறத பத்திலாம் அடுத்து வேற ஒரு கருத்துங்க. அப்போ திருவிருந்தம் பேசக்கூடாது. கரெக்ட் தானே? திருவிருந்து பேசக்கூடாது. சரி, திருவிருந்த பெருசா எடுத்து பேசிட்டு தலையில முக்காடு போடுறத பேசிட்டு அல்லது சபை கூடி வர்றதுல விட்டுட்டேன்னா அதுலயும் பொருட்டு இல்லை. நான் எனக்கு தேவையான எடுத்துப்பேன், தேவையில்லாத விட்டுருவேன் அப்படின்றது கிடையாது. இது சபைக்கு ஆவியானவர் எழுதுறது. சபையிலே சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யும்படி பவுல் எழுதுறாரு. இத ஆவியானவருடைய ஏவுதல்னால இதை எழுதுறாரு. அதனால ஒவ்வொன்றையுமே பார்க்கறது ரொம்ப அவசியம். இன்றைக்கு இந்த திருவிருந்து குறித்து மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஆரம்ப நாட்களில் இருந்த விசுவாசிகள் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம வாசிச்சோமே, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருந்தாங்க, அந்யோன்யத்துல ஃபெல்லோஷிப்ல இருந்தாங்க. மாத்திரமல்ல, அப்பம் பிட்குதல் போட்டிருக்கு பாருங்க, அப்பம் பிட்குதல் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஜெபத்திலும் என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, அவர்கள் அதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்போ? ஆரம்ப நாட்களில். இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஆனா நான் அதை கொஞ்சம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறேன். ஏன்னா 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கிறவங்க எனக்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் சில பேர் கேட்டது உண்டு. இப்போ அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் த்ரோவா பட்டணத்துல போயிருக்கிறாரு. த்ரோவா பட்டணத்துல போய் எபேசுல இருந்து ஆட்கள்லாம் வரவழைச்சு அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 வெர்ஸ் 7. இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் பார்த்திடலாம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வருதல் எவ்வளவு அவசியம் பாருங்க. சபை கூடி வருதல் அவ்வளவு அவசியம். சில பேர் சபை கூடி வருதல் அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. சபை கூடி வருதல் வேதத்துல ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற ஒன்று. சபை கூடி வருதல் எப்போ இருக்குன்னு போட்டிருக்குது? வாரத்தினுடைய முதலாம் நாள், கர்த்தருடைய நாள் அன்றைக்கு நாம் சபை கூடி அப்பம் பிட்குதலிலே ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். அது தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா அதான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல பவுல் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள்லாம் செய்றார். நல்ல கவனிங்க. இப்போ திருப்பந்தி அல்லது கர்த்தருடைய திருப்பந்தி, தி லார்ட்ஸ் டேபிள், ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஞான ஸ்நானம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கர்த்தருடைய திருப்பந்தியில பங்கு பெறுறது. ஞான ஸ்நானம் என்பது எவ்வளவு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமோ அதே விதமாய் திருப்பந்தியிலே பங்கு பெறுவது, ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறுவது என்பதும் ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை. சரி, இந்த திருப்பந்தியினுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாவது குறிப்பு, நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோமே, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு பஸ்கா பண்டிகை எவ்வளவு முக்கியமோ, வேற எந்த பண்டிகை விட்டாலும் விட்டுருவான், பஸ்கா பண்டிகை அவர்கள் விடவே கூடாது. பஸ்கா பண்டிகை என்பது தலைமுறையாய் ஆண்டவர் அதை அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நியமமாவே கர்த்தர் நியமித்தார், ஏற்படுத்தினார். இப்போ இந்த பஸ்கா பண்டிகையினுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நான் சொன்ன இந்த அதிகாரங்களில் எல்லாம், லூக்கா 22வது அதிகாரத்திலையும் சரி, மார்க் 14லையும் சரி, மத்தேயு 26லையும் சரி, யோவான் 13லையும் சரி, அவர் திருப்பந்தியை எப்பொழுது ஏற்படுத்தினார் என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி சீஷர்களோடு கூடியிருந்த பொழுது இதை ஏற்படுத்தினார். ரொம்ப முக்கியமான டாபிக். திருவிருந்த குறித்து சில பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருடைய மனக்கண்களையும் திறக்கட்டும். எல்லாவித பயபக்தியோடு கூட இதில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யாத்திராகமம் 12வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 12 25, 26 ஆகிய வசனங்களிலே
உனக்கு இந்த ஆராதனையின் பொருள் என்னவென்று உன்னுடைய பிள்ளை உங்ககிட்ட கேட்பான்னு சொன்னார். இங்கிலீஷ் பைபிளில் அவ்வளவு இதுவா இல்லை, செர்மனி சர்வீஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனைனே சொல்றாரு ஆண்டவர். இந்த ஆராதனுடைய பொருள் என்னன்னு உங்ககிட்ட கேட்டா நீ சொல்லணும், நாம் எல்லாம் எகிப்தில் அடிமையா இருந்தோம், கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். இந்த பஸ்கா பண்டிகையை எப்படி அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் இப்படி வாசிச்சுட்டு இருந்தேன். நல்ல கவனிங்க. சில காரியங்கள் நம்ம ரொம்ப மேலோட்டமா எடுத்துடுறோம். இந்த பஸ்கா பண்டிகையை ஒரு யூதன் எப்படி கொண்டாடுவான் அப்படின்றத நான் போய் வாசிச்சுட்டு இருந்தேன். அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. ஆண்டவர் ஏன் இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்னாரு? எதற்கு நான் வருமளவும் இதை நீ பண்ணணும்னு சொன்னாரு அப்படின்னா, சும்மா சாதாரணமா நீ என்ன நினைச்சிட்டே இருக்கணும்ன்றது அல்ல. மறந்துடாதீங்க, ஒவ்வொரு முறையும் திருப்பந்தியில வரும்பொழுது அவர் சொன்னார் என்னை நிறைவு கூறும்படி. அப்போ பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அது ரொம்ப முக்கியம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கல. வரும் பொழுதெல்லாம் நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, எனக்காக சிலுவையிலே மரித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அந்த கல்வாரி சிலுவை காட்சி, நான் ஆராதனை வேலையில கூட சொன்னேன், கல்வாரி சிலுவை காட்சி நமக்கு கண்களுக்கு முன்பாக மங்கலாயிரவே கூடாது. ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவரும் அவருடைய தம்பியும் ஒரு சாலையில போயிட்டு இருந்த பொழுது, சைக்கிளில் போயிட்டு இருந்த பொழுது, அங்கிருந்து வேகமா வந்த ஒரு ட்ரக்கு மோதி 2 பேரும் தூர போய் விழுந்தாங்க. அதுல அந்த ஊழியக்காரருடைய தம்பி அவர் இறந்துட்டார். 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்த பொழுது அவங்க தம்பி இறந்துட்டான். இப்போ இவர் ஊழியத்தில் இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு போகும் பொழுது அவங்க அப்பாவோடு பின்னால் இருக்கிற அந்த ஷெட்டில் உள்ள போகும் பொழுது ஷெட்டை திறந்தா ஒரே குப்பையா இருக்குது. அங்க பார்த்தா எந்த விபத்திலே அவருடைய தம்பி கொல்லப்பட்டானோ அந்த விபத்துல சிக்கிக்கிட்டு இருந்த சைக்கிள் அங்க ஓரத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு. வைக்கப்பட்டிருந்ததை பார்த்த உடனே அந்த தகப்பனாருக்கு ஒரே அழுக. பார்த்த உடனே தன்னுடைய பையன் கண்முன்னால வர்றான். பார்த்த உடனே விபத்து ஞாபகத்தில் வருது. இந்த சைக்கிளில் தானே என்னுடைய மகன் தன்னுடைய உயிரை இழந்தான். தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சார். இந்த பரிசுத்தவான் சொல்றாரு, இந்த காட்சி பார்த்த உடனே நான் ஆண்டவர் இடத்துல ஒன்று கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த சிலுவை காட்சி மாத்திரம் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நான் இந்த திருப்பந்தியில் நான் வரும்பொழுதெல்லாம் எனக்காக என் இடத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இருக்கிறாரே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஒருத்தர் இருக்கிறாரே, என் இடத்தை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல என்னை மீட்கும் பொருளாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரே, இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கிறது, எனக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன். சிலுவை காட்சின்றது மாத்திரம் என் கண்ணுக்கு முன்னாலும் மறைஞ்சிடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா சொல்லுவேன், என்றைக்கு சிலுவை காட்சி ஒரு மனுஷனுடைய, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்படுகிறதோ அல்லது மங்கலாகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு எல்லா சூழ்நிலைகளும் உண்டு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறார், 3வது அதிகாரம். அதை கொஞ்சம் வாசிச்சு நம்ம அப்படி வந்துட்டீங்க நல்லா இருக்கும். ஏன் இயேசுவை நினைவு கூறணும்? எதற்கு அவருடைய மரணத்தை தெரிவிக்கணும்? எதற்கு ஒவ்வொரு நாளும் கல்வாரி காட்சி கண்மணம் இருக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, இயேசுதான் மரித்து உயிரோட இழந்துட்டாருங்க, மறுபடியும் என்னங்க கல்வாரி சிலுவை பேசுற? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் உங்களிடத்துல வரும்பொழுது சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுவை தவிர, இந்த சிலுவையை தவிர வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன்னு சொல்றாரு. நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். போகிற இடங்களிலெல்லாம் கிறிஸ்தியனுடைய சிலுவை உயர்த்தி பிடித்தவர். கிறிஸ்தியனுடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை போராட்டாதிருப்பேனாக. உலகம் அவரால் எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டவன். கிறிஸ்துவுடன் கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்தினவன். ஒரு நாளும் தேவன் நமக்காக தியாக பலியாக சிலுவையிலே தொங்கினாரே, அந்த காட்சி கண்களுக்கு முன்பாக மறைக்கப்படாதபடிக்கு
உணர்வோடு வாழ்வது ரொம்ப அவசியம். பாருங்க, இந்த ஒரு சிலுவை காட்சி கண்களுக்கு முன்னால் நிற்குமே ஆனால், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்கிற உணர்வு இருக்குமே ஆனால், கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த உலகத்துல எத்தனை பாவங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, அவரை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? தேவனுடைய மொத்த அன்பு அங்கதான் வெளிப்பட்டுச்சு. வாசிடலாம், கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்திய சபையினருக்கு அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்ன? அப்பப்போ சிலுவின் உபதேசத்தை விட்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த நினைப்போட இருந்தாலும் கூட வேறொரு வழியை கை கொண்டு போனவங்க. வாசிக்கலாம், 3வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, இப்படி ஒரு பாஸ்டர் விசுவாசி பேசினா அவ்வளவுதான் சொல்றாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இப்படி சொல்லிட்டு இயேசுனுடைய அற்புதங்களை ருசித்தீர்கள் எல்லாம் சொல்லல, அப்படி சொல்லல. எவ்வளவு அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சார் சொல்லல. எது தெரியுமா சொல்றாரு? வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. சிலுவையிலே அறையப்பட்டவராய் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் பிரத்யட்சமாய் இருந்த இந்த இயேசுவை காணக்கூடாதபடிக்கு உங்களுடைய கண்கள் மயங்கி போச்சே, புத்தி கெட்டவங்களே அப்படின்னு சொல்லி கலாத்திய சபையில இருந்த விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொள்றார். பாருங்க, இன்னைக்கு நம்ம கடிந்து கொண்டாருன்னா நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துல அத்தனை நிருபங்கள் அவர் எழுத வேண்டியிருக்கும். மறந்துட்டியே சிலுவையை, மறந்துட்டியே சிலுவை, மறந்துட்டியே சிலுவையை, மறந்துட்டியே. நான் சொல்றேன், நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்கே நிற்கணும். சில பேர் பார்க்குறேன், கல்யாண வீட்டுக்கு போய் அங்கே இப்போல்லாம் அந்த டிஜேன்னு ஒன்று வச்சு வைக்கிறான் பாருங்க. அங்கே பாட்டு போட்ட உடனே அறியாமலே விசுவாசம் இருந்தால் கூட அது உள்ளே இருக்கிறது, அது ஜென்ம சுபாவம் ஒன்று. அன்னைக்கு அப்படிதான் ஒரு இடத்துல போயிருக்கிறான், உள்ள விசுவாசி பார்த்தீங்கன்னா அப்படி தலாடுது கையாடுது போடுற பாட்டு. புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார் என்றார். பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இப்ப இந்த பஸ்கா அனுசரிக்கிற விதத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேதம் எவ்வளவு அற்புதமானது. ஆண்டவர் இந்த திருப்பந்தி ஏற்பத்தினுடைய மேன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது கூட சின்ன விளக்கம் தான். இதை வேதத்துல ஒருபொழுதும் ஆண்டவர் இயேசுனுடைய தியாகத்தை வார்த்தைகளாலே விவரிக்கவே முடியாது. பரிசுத்த வேதமாவே இருந்தாலும் கூட சொல்றேன், வார்த்தைகளாலே அதை விவரிக்கவே முடியாதுங்க. எத்தனை படக்காட்சிகள் எடுத்தாலும் சரி, திரைப்பட காட்சிகள் எடுத்தாலும் சரி, எவ்வளவு ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருந்தாலும் கூட அவருடைய பாடுகளிலே 5% உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. வார்த்தைகளிலே விவரிக்கப்பட முடியாத நேசர் அவர். கரங்குலத்தை அவருக்காக ஒரு அலையில சொல்லுவோமா? என் நேசர் எந்த விதத்திலும் அவருடைய அன்பை எந்த வித வார்த்தைகளாலும் கவிதைகளாலும் விவரிக்கவே முடியாது. இப்ப பஸ்கா என்பதை ஒரு ஃபேமிலி எப்படி அவங்க கை கொள்ளுவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ குடும்ப தலைவர் இருக்கிறார், வயசுல அவர் தான் மூத்தவர்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சுத்தி இருப்பாங்க. ரொம்ப கவனிக்கணும். இதை கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருவிருந்தினுடைய பொருள் என்னன்றதை நல்லா புரிஞ்சுப்பீங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம், ஆண்டவர் பஸ்கா பண்டிகை என்பதை நீ கண்டிப்பா கை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ பஸ்கா பண்டிகை கை கொள்ளலன்னா அவ்வளவுதான் ஆண்டவருக்கு திட்டம் தெளிவா அவர்களை எச்சரித்ததும் பார்க்க முடியும். இப்போ ஒரு குடும்பம், ஒரு யூத குடும்பம் அல்லது தேவனால மீட்கப்பட்ட அந்த குடும்பம் பஸ்கா பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக திராட்சை ரசம் பரிமாறப்படப்படும். அங்க இருக்கிற கோப்பையிலிருந்து திராட்சை ரசம் அவர்களுக்கு பரிமாறப்படும். அவர்கள் குடித்து முடித்த உடனே அந்த வீட்டில் குடும்ப தலைவரோ அல்லது அதற்கு பொறுப்பா இருக்கிறவர் யாரா இருந்தாலும் ஆண்டவர் எப்படியெல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் என்பதை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இந்த பாரு, இதை நம்ம ஏன் கொண்டு வரோம், தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கூட அவர்கள் பண்டிகையை அனுசரிக்கிற விதத்திலே இது உள்ள அடங்கி இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, எப்படி எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்தார், இன்னைக்கு நாம எல்லாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், இன்னைக்கு நாம அனுபவிக்கிற சுயாதீனம், இன்றைக்கு நாம அனுபவிக்கிற சகலவித நன்மைகளும் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குச்சு,
சிந்தப்பட்ட ஒரு ரத்தத்திலிருந்து தொடங்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் பேசி முடித்த பிறகு சங்கீதம் 113, 114, 115 சங்கீதம், அதுல பாதியே அவர்கள் பாடலாக பாடுவது உண்டு. கவனிங்க, அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னால காட்டுறேன். ஆண்டவர் எப்படி அந்த பஸ்காவை கடைசி நாட்களிலே அவர் செய்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். முதலாவது திராட்சரசம் பருகிறாங்க. இது முதலாவதாக திராட்சரசம் அப்படி வருது. வந்த உடனே மீட்பின் வரலாறை குறித்து சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே சங்கீதம் 113, 114, 115வது சங்கீதத்தினுடைய பாதி இதை அவர்கள் அங்கே பாடலாக பாடுவாங்க. இதை பாடி முடித்த பிறகு 2வது முறை மறுபடியும் திராட்சரசம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். 2வது முறையும் திராட்சரசம் கொடுத்த பிறகு வீட்டின் தலைவர் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லுவார். ஆசீர்வாதத்தை சொல்லி முடித்த பிறகு அவர்கள் அப்பம் பிட்டு கொள்ளுவாங்க, கசப்பான கீரையை புசிப்பாங்க. அங்கே நெருப்பிலே சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம், அது மாத்திரமல்ல மற்ற எல்லா அந்த பஸ்காவில் ஆண்டவர் எதெல்லாம் புசிக்கும்படி சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் புசித்துக் கொள்வார்கள். இதற்கு பிறகு கவனிங்க, இதற்கு பிறகு 3வது முறையாக திராட்சரசம் அங்கே கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட பிறகு அந்த சங்கீதம் 115 உள்ள பாதி, 116, 117, 118 இந்த சங்கீதங்களை அவர்கள் பாடலாக பாடுவார்கள். பாடி முடிச்ச பிறகு டின்னர், மற்ற எல்லாம் என்ன சாப்பாடு இருக்குதோ எல்லாரும் சாப்பிட்ட பிறகு, இதெல்லாம் மிட் நைட்டுக்கு முன்னாடியே, நள்ளிரவுக்கு முன்னாடி இவங்க செஞ்சு முடிக்கணும். சாப்பிட்ட பிறகு 4வது முறையாக கவனிங்க, 4வது முறையாக அங்கே மறுபடியும் திராட்சரசம் பரிமாறப்படும். இதெல்லாம் ஏன் பிரதர் என்கிட்ட சொல்றீங்க? காரணம் இருக்கு, நல்லா கவனிங்க. முதலாவது திராட்சரசம் பரிமாறப்படும், அதன் பிறகு சாட்சியாய் சொல்லப்படும், சங்கீதம் வாசிக்கப்படும், அதன் பிறகு 2வது முறை திராட்சரசம் பரிமாறப்படும், ஆசீர்வாதம் சொல்லப்படும், அப்பம் பிட்குதல் உண்டாயிருக்கும். அதன் பிறகு புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, நெருப்பினால சுட்டு ஆட்டுக்குட்டி மாம்சத்தை சாப்பிடுவாங்க. 3வது முறையாக கவனிங்க, 3வது முறையாக அந்த திராட்சரசம் பரிமாறப்படும். அதன் பிறகு சங்கீதத்தை வாசிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு 4 இதுக்குள்ள வயிறு நிரம்பிடும். ஆனால் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவர்கள் 4வது முறையாக அந்த திராட்சரசத்தை பருகாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டாங்க. இப்ப ஆண்டவர் இந்த பஸ்காவை எப்படி கொண்டாடினார்னு பாருங்க. அப்படி எடுங்க பார்ப்போம். ஆண்டவர் இயேசு இதை நமக்கு எப்படி செய்யறார் வாசிக்கலாமா? இது ஆண்டவர் எல்லாருக்குமே நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்குமே நமக்கு இதை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் நம்ம வாசிடலாம். இந்த பஸ்காவை அனுசரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. லூக்கா 14, 23, 24 ஆகிய வசனங்கள்ல அவர்களுக்கு அந்த பாக்கியம் விட்டு போனபடியினாலே, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த பாக்கியத்தை விட்டு போனபடியினாலே 21 இருந்தே வாசிடுங்கள். லூக்கா 14, 21 இருந்து வாசிங்க பாப்போம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன்னுடைய எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா என்றான். இது நமக்கு கொடுத்த பாக்கியம். அவர்கள் அதை மிஸ் பண்ணபடினால நமக்கு கிடைச்சது. அதுக்காக ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். அப்படி மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. இந்த சம்பவத்தை மனசுல அப்படி வச்சுக்கங்க. இது எவ்வளவு மேன்மை உள்ளதுன்றது நமக்கு புரியும். மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்துல, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட, இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அநேகர் இந்தியாவில் இருக்கிற சென்னையிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். அப்படி வாசிடலாம். இது எங்க வரைக்கும் தொடருதுன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்க வரைக்கும் தொடர்ந்ததை சொல்லிட்டு நம்ம அந்த பஸ்கா பந்தினுடைய அந்த கண்டினியூட்டியை பார்ப்போம். இது எங்க வரைக்கும் தொடருது? இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களிலே மாத்திரம் அல்ல,
பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலும் அல்ல, கடைசியில் அவர் சொன்னாரே தேவ ராஜ்யத்துல நான் மகிமையோடு வருகிற அந்த நாளிலும் கூட நவமானதை புசிப்பது இல்லை என்று. இது எங்க நிறைவு பெறுது அப்படின்னு வாசிச்சீங்கன்னா, வாசிச்சிடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. 19வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 19. திருவிருந்த ஒரு நாளும் மிஸ் பண்ண நினைக்காதீங்க. இன்னைக்கு திருவிருந்தானே, இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா நம்ம அவர் அசட்டை பண்றோம் வாருங்க. 19வது அதிகாரம் எடுங்க, ரெவலேஷன் சாப்டர் 19 ஃப்ரம் வெர்ஸ் 4. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆராதனை நடக்குது. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்கள், நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகிய அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அதனுடைய கண்டினியூட்டி பாருங்க, அதனுடைய தொடர்ச்சி பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செய்ய கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 9வது வசனம் அதனுடைய கண்டினியூட்டி தான், கரெக்டா? 9வது வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மாத்திரமல்ல, இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று எனக்கு சொன்னான். ஆண்டவர் இதை எங்க வரைக்கும் கொண்டு போறாருன்னா, பரலோகம் வரைக்கும் கொண்டு போறாரு. எல்லாருக்காரங்க சொல்லுவோமா? எத்தனை நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க, எத்தனை நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொருத்துல சொல்றதா இருந்தா, இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்தது சரீர பிரகாரமான மீட்பு, இந்த வெறுமனே பிசிக்கலா அவர்கள் கொடுத்தார். நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது நம்முடைய ஆத்மா நித்தியமா நிலைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மீட்பு. அப்படி வாங்க, மார்க் 14வது அதிகாரம் வாங்க. ஏன்னா அந்த பந்தியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேனே, அதை சொல்லி முடிச்சு நம்ம அப்படி போயிடலாம். மார்க் 14வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். நான் உங்களுக்கு சொன்ன ஆர்டர் ஞாபகத்தில் இருக்குதா? முதலாவது ரசம் கொடுக்கப்படும், அதன் பிறகு வரலாறு சொல்லப்படும், அதன் பிறகு ஸ்தோத்திர பாடல், அதன் பிறகு ரசம், அதன் பிறகு மற்ற பந்தி எல்லாம் சொல்லி வரிசையா சொன்ன ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இப்ப வாங்க, ஆண்டவர் 25வது வசனம், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, இப்ப அவர் திராட்சை ரசத்தை மறுபடியும் பருகிருக்கணும். ஒரு பஸ்கா அனுசரிக்க வேண்டிய முறைமை என்ன? கடைசியா ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு திராட்சை ரசம் பருகிருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதனுடைய கண்டினியூட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் வர்ற வரையிலும் அதை நினைவு கூறும்படி நீ செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது நான் ஏதோ சடங்காச்சாரத்தில் நான் பங்கு பெறல, இது ரியல். வேதம் சொல்கிறது, இந்த வசனங்கள் சத்தியமான வசனங்கள். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் வருகிற வரையிலும், அவர் எப்படி உபவாசம் பண்றவங்களுக்கு உண்ணாவிரதத்தை ஜூஸ் கொடுத்து முடிக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள்ல முடிக்கிற வரையிலும் நீ ஒவ்வொரு முறையும் சபை கூடி வருதலிலே இந்த திருவிருந்துல நீ பங்கு பெறணும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி சொன்னாரு, எதனுடைய கண்டினியூட்டி அவர் சொல்றாரு பாருங்க. உதாரணத்திற்கு நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். யாத்ராகமம் 24வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றான் பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 24 verse 8, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அப்படிதான் அந்த வார்த்தை தானே சொல்றான். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் ரொம்ப முக்கியம். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஜனங்களோட அல்லது ஆபிரகாம்ல இருந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கைனால ரத்தம் ஆதியாகமம் 12 வாக்கு பண்றாரு, 15 பாத்தீங்கன்னா அங்க ரத்த உடன்படிக்கை பண்றாரு, 17 தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. இப்ப உடன்படிக்கை ரத்தம் இதுவேன்றாரு. இதே ரத்தத்தினாலதான் பின்னால விடுதலையும் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை நீங்க எழுதி வச்சுங்க, அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. சகரியா 9வது அதிகாரம் 11-12. சகரியா சாப்டர் 9 verses 11 and 12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்றார். எதுல விடுதலை ஆக்குறாரு? உடன்படிக்கையின் ரத்தத்தினால. இந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதே வார்த்தை ஆண்டவர்னு சொல்றாரு பாருங்க. இதே வார்த்தையை வாசிக்கலாமா? மத்தேயு 26:28. மேத்யூ சாப்டர் 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, நியூ காவனன்ட். அதே 22:20 லூக்காலையும் சொல்றாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க, எவ்வளவு அற்புதம். பிரதர், நான் நேற்று ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரத்தத்தை பானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படிதானே சொன்னார். லேவியராகமம் 17 நீங்க வாசிச்சீங்கன்னா, மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தமே. அதனால ரத்தத்துல தான் உயிர் இருக்கிறதுனால நீங்க யாரும் ரத்தத்தை பானம் பண்ணக்கூடாதுன்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன தெரியுமா செய்றாரு? என் ரத்தத்தையே நீங்க பானம் பண்ணுங்கன்றார். யோவான் 6வது அதிகாரத்துல என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை நீ பானம் பண்ணலன்னா சரி. இப்ப கேள்வி, அதனால என்னங்க நாங்கெல்லாம் என்ன காட்டுவாசிகளா? அந்த கேள்வியும் கிடையாது. இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் அடையாளங்கள். ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக கர்த்தர் சொல்றாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிறைய பார்க்க நமக்கு நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த திருவிருந்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணுன்றத அவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ அப்படியே வந்துருங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திற்கு. திருவிருந்தனுடைய மேன்மை என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த திருவிருந்தை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்னைக்கு நிறைய பிரச்சனை கொரிந்து சபையில் ஆரம்ப நாட்களில். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவிருந்து எப்படி செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, அன்பின் விருந்துன்னு ஒன்று ஆயத்தப்படுத்துவாங்க. அகாப்பே ஃபீஸ், அன்பின் விருந்து. நீங்க இந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா சில பேருக்கு அது புரியறதே இல்லை. அன்னைக்கு அன்பின் விருந்துன்னு ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னா, சபையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால சாப்பாடை ரெடி பண்ணி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் ஏற்படுத்தினா, நம்மளுங்க என்ன பண்ணுவாங்க? வெயிட் பார்ட்டிலாம் அங்க உட்காரு, சாதாரண நாள்லாம் இங்க உட்காரு. அங்க ஒரு பெரிய பார்ஷியாலிட்டி வந்துடுச்சு. மாத்திரமல்ல, ஐயா வந்துட்டாரா, ஐயா 1 மணி நேரம் காக்க வைக்க முடியாது, முதல்ல ஐயாவுக்கு சாப்பாடை போடு. ஐயாவுக்கு அங்க சாப்பாடை போட்டுட்டு இங்க பாகுபாடு காட்டப்பட்டபடினாலே பவுல் அவங்களை ரொம்ப திட்டுறாரு. அவர் சொல்றாரு, நீ கேதர் ஆகிறது நன்மைக்கு அல்லாமல் தீமைக்கு ஏதுவா இருக்கிறது. 14வது வசனத்தில் அப்படித்தானே வாசிச்சோம். நீங்கள் கூடி வருவது நன்மைக்கு ஏதுவா இராமல். 1 கொரிந்தியர் 11:17. நீங்கள் கூடி வருவது நன்மைக்கு ஏதுவா இராமல் தீமைக்கு ஏதுவா இருக்கிறதே. என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நீங்க செய்யாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறார். நல்ல கவனிங்க, இந்த 1 கொரிந்தியர் நிருபம் தான் ஆக்சுவலி புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புஸ்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதுறதுக்கெல்லாம் முன்னகுட்டியே பவுல் அதை எழுதிட்டார். இப்போ நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிச்சுட்டு 1 கொரிந்தியரை வாசிச்சா நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன்னு எதுக்கு பவுல் எழுதணும்? அதை தான் சுவிசேஷ புஸ்தகத்துல லூக்கா கூட தெளிவா எழுதிட்டாருன்னு கேட்கலாம். ஆனா இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் எழுதுறதுக்கு முன்பதாகவே பவுல் கொரிந்தியருக்கு தன்னுடைய 1வது நிருபத்தை எழுதும் பொழுது சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். ஏன் பவுல் அந்த வார்த்தையை சொன்னான்றதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம தியானிக்கலாம், அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் தொடங்குறாரு. ஏன்? இதற்கு முன்பு அவர்கள் திருவிருந்தை எப்படி அனுசரிக்கணும்லாம் அவங்களுக்கு தெரியல, எல்லா விதமான பாகுபாடு இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இங்க வாங்க, திருவிருந்து என்பது அவருடைய அன்பிலே ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள்லாம் உங்க நடுவில் இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவருமே யார் இதுல பங்கு பெறலாம் அப்படின்னா,
இதுல வசதியானவன் வசதி குறைவானவன் என்பது அல்ல. ஒரே ஒரு வித்தியாசம்தான். நாம ஏன் ஞானஸ்நானம் பெறாதவங்க இதுல பங்கு பெறக்கூடாது என்கிறோம் அப்படின்னா, இதுல பங்கு பெறுவதற்கு ஒரே ஒரு தகுதி இருக்கணும். இயேசுனுடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய மரணத்திற்கு பங்குள்ளவர்கள், ஞானஸ்நானத்தில் அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், அவருக்கு நன்றியுணர்வோடு வாழுகிறவர்கள் யாரா இருந்தாலும் இதுல பங்கு பெறலாம். ஆனால் அப்படிப்பட்ட தகுதியை உடையவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருக்கிறபடினாலே, அவர்கள் மாத்திரமே அவரோடு உடன்படிக்கை பண்ணினபடினாலே, ஞானஸ்நானம் பெற்றவங்க மாத்திரம் இதுல பங்கு பெறுங்க, நம்ம அதை வலியுறுத்துகிறோம். சில பேர் பாருங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நாங்க ஒரு நாள் ஒரு டி நகர்ல இருக்கிற ஜிஆர்டி அந்த ஹோட்டல்ல திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சாங்க. அங்க இருந்த சேர்மன், அங்க இருந்த அந்த டெலிவிஷன் சேனலுடைய சேர்மன் என்ன பண்ணாரு, வந்த எல்லாருக்கும் கம்யூனியன் கொடு அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் கம்யூனியன் கொடு. அதுல பெரிய பிரச்சனை எழும்புச்சு, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா. நான் என் ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தேன். நான் சொன்னேன், இங்க பாருங்க, யார் யாரெல்லாம் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் அவரோடு உடன்படிக்கை பண்ணல. ஏன்? நான் இந்த சரீரத்தை புசிக்கும் பொழுது அவருக்கு பங்குள்ளவராக மாறுகிறேன். அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு மாத்திரமே அந்த தகுதி உண்டு. அந்த நன்றி உணர்வோடு ஆண்டவர் யாரையும் ஒதுக்கி தள்ளல. சபைக்குள்ள யாருனாலும் வா, ஆனால் என்னுடைய அன்பை உணர்ந்தவன், என்னோடு உடன்படிக்கை பண்ணினவன், எனக்கு நன்றி எறிதலோடு இருக்கிறவன், அவன் மாத்திரம் இதுல பங்கு பெறணும்னு சொல்றார். பிரடலையே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல இப்ப யோசிச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, இந்த திருவிருந்து இவ்வளவு மகிமையாய் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து, அன்னைக்கு இஸ்ரவேலரெல்லாம் அவ்வளவு பயபக்தியோடு அனுசரிக்கிற ஒன்ன நீ ரொம்ப சாதாரண நினைச்சிருவே எடுத்த, ரொம்ப லைட் ஆட்டிடியூடோட வந்துடாத. வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனம் பின்பகுதி. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி. 26வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு, இது ரொம்ப முக்கியம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அடுத்து சொல்றாரு, இதுல ஃபாலோ பண்ணும் பொழுது எந்த மனுஷனா இருந்தாலும், அது பாஸ்டா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனும் சொல்லுங்க, தன்னைத்தானே இந்த சோதித்தெறிந்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வாகனத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்திற்கு பென்ஸ் கார், ஒரு காரை உருவாக்குது, இன்ஜினை உருவாக்குது. தரோவா குவாலிட்டி செக் பண்ணுவான் பாருங்க, உள்ளும் புறம்பும் இது கரெக்டா எப்படி இருக்கும். அதே வார்த்தை தான் இங்க, அதே வார்த்தை தான் பவுல் இங்க யூஸ் பண்றாரு. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப பயமாவும் இருக்குது, கஷ்டமாவும் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அது. இப்ப வாசிங்க. என்னத்தினால எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் மின்னாதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரம் அடைந்திருக்கிறார்கள். 31ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படும். ஒரு பரிசுத்தவன் சொன்னாரு, ஆண்டவருடைய திருப்பந்தில நீ ஏன் பங்கு பெறன்றதற்கு 1000 சாக்கு போக்குகளை நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் எந்த ஒரு மனிதனும் நான் இதிலே பங்கு பெற போவதில்லை என்பதற்கு சரியான காரணத்தை அவனால் சொல்லவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, நான் சொல்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். 1000 சாக்கு போக்கு சொல்லலாம். நீங்க இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெறாம சில பேர் இப்படி எழுந்து போறதுக்கு, என் மனைவியோட சண்டை, கணவனோட சண்டை, அண்ணனோட சண்டை, தம்பியோட சண்டை, இதெல்லாம் நாம் சொல்லுகிற சாக்கு போக்குகள். ஆனால் அவருடைய அன்பை நீ நிதானித்து பார்ப்பே, ஆனால் உன்னால ஒரு காரணத்தை கூட சொல்லவே முடியாது. ஒரு காரணத்தை கூட. ஒவ்வொரு முறையும் பிரதர் இன்னைக்கு மாண்டி தேஸ்டே, ஆண்டவர் திருவிருந்தை ஏற்படுத்தினால் இந்த மாண்டி தேஸ்டில் நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம்?
எந்த அளவிற்கு அவருடைய அன்பு உங்களுடைய கண்களுக்கு முன்னால நிக்குது. ஒரு முறை ஒரு விபத்துல தன்னுடைய தாயின் தகப்பனை இழந்த ஒரு சிறு பையனை ஒரு அனாதை விடுதிக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். அந்த பையனை எப்படியோ அவனை அழுகையெல்லாம் சமாளிச்சிட்டான். அழுகை நிறுத்திட்டாங்க. இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்குது, போட்டிருக்கிற சட்டைலாம் ரொம்ப அழுக்கு. அந்த சட்டையை மாற்ற விட மாட்டேங்கிறான். தலையில போட்டிருக்கிற தொப்பி அவ்வளவு நாத்தம், அதையும் மாற்ற விட மாட்டேங்கிறான். இப்போ அங்கே இருந்த எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் அவன் மாற்றவே மாட்டேங்கிறான். ட்ரெஸ்ஸை மாற்றணும்னா ஓட அழுகுறான். எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு பரிதாபம். அங்கே இருந்த பொறுப்பாக இருந்த அந்த சிஸ்டர் வந்து அவன்கிட்ட அன்பாக பேசி, உனக்கு நான் வேற தொப்பி தாரேன், நல்ல ட்ரெஸ்ஸு தாரேன், இதை போட்டுக்கிட்ட நல்லா இருக்குன்னு எப்படியோ பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பழைய தொப்பியையும் பழைய ட்ரெஸ்ஸையும் களைஞ்சு போட்டுட்டு அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸை போட்டு புது தொப்பி மாட்டி விட்டாங்க. இவன் நேரம் போனான். அந்த தொப்பியில் மேலே இருந்த லேசா ஏதோ ஒன்று அந்த துணியை அப்படி கிழிச்சான். மாத்திரமல்ல அவனோட கால் சட்டையில் போட்டிருந்த அந்த பார்டர் கட்டியிருந்தாங்க, அதையும் கிழிச்சான், எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டான். யாருக்கும் புரியல, ஏன்டா இது இப்படி பண்ணுற? அவன் சொன்னான், எங்கள் அம்மா அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்து ஆசாசியாக எனக்கு தச்சு கொடுத்தது, கடைசி வரைக்கும் இதை நான் பாக்கெட்டில் வச்சுப்பேன், கடைசி வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுப்பேன். இந்த சம்பவத்தை வாசிச்சுட்டு இருந்த உடனே எனக்குள்ள ஒரே ஒன்று தான் தோணுச்சு. ஆண்டவரே, திருவிருந்தில் வரும்பொழுது அவர் சொல்றாரு, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவருடைய கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இது மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒரு நாள் மறைஞ்சிடவே வேண்டாம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகமாயிட்டு போகட்டும். அவசரமாக நம்ம அந்த திருவிருந்தில் பங்கு பெறணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லலை, அவருடைய மரணம் இன்றைக்கு கண்களுக்கு முன்பாக நிறுத்தப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்காக நீர் என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீரே. மாத்திரமல்ல, என் பொறுப்பு வெறுமனே திருவிருந்தில் உம்முடைய மரணத்தை நினைச்சிட்டு அப்படியே போயிடுறது அல்ல, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அதை பிரகடனப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இந்த மகிமையின் சுவிசேஷத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும் ஆண்டவரே. ஆமென். அப்படிதான் பவுல் சொல்றார், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய சிலுவை என்ன, பாடு என்ன, மரணம் என்ன, அவர் ஏற்றுக்கொண்ட துக்கம் என்ன, இவைகளை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். எத்தனை பேர் தெரிவிக்கிறோன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் நான் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். ஐயா, திருவிருந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பங்கு பெற்றீங்களோ எனக்கு தெரியாது. சில பேர் என் வியாதி நீங்கணும், நல்லது. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் விடுதலை வேணும், நல்லது. இவைகளை தியானிக்காமல் ஒரு நாள் அது வரவே வராது. ஏன்னா இதை தியானிக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கொஞ்சம் நேரம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை படைக்கிறாயா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நல்லா துதிங்க. தேங்க்யூ லார்ட். என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா, அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் நாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள்
ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நோருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நோருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எல்லாம் இயேசுவுக்கு. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இயேசுவுக்கு. இதே உணர்வோடு கூட நமது திருப்பந்தியில பங்கு பெறுவோம். நம்ம அப்படி செஞ்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவர் கொடுத்திருக்கிற விலக்கரை அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசு. அவருடைய வருகை வரையிலும் அவருடைய உயிர்த்தெழுதலை தெரிவிக்கிறீர்கள் எழுதியிருக்கலாம். அவருடைய வருகை வரையிலும் அவருடைய பிறப்பை தெரிவிக்கிறீர்கள் எழுதியிருக்கலாம். உண்மைதான், அவர் இந்த பூமியில பிறந்தது நம்ம வைத்த அன்பினாலதான். பட் அவருடைய நேசத்தினுடைய உச்சிதம் சிலுவையில தான் பிரதர், சிலுவையில தான். இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்களே எனக்கு நானே செய்ய முடியாத ஒண்ண உங்களுக்காக எனக்காக அவர் செய்தார் பாருங்க. இது மாத்திரம் எப்பொழுதும் கண்ணு முன்னால நிக்கட்டும், எப்பொழுதும் கண் முன்னால நிக்கட்டும். ஆண்டவர் பார்த்து கேட்போம், ஆண்டவரே இப்படி திருப்பதியில நான் பங்கு பெறேன், என் இடத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், இது என் கண் முன்னால நிக்கட்டும். அது நிமித்தம் வரக்கூடிய அன்பு என் உள்ளத்துல பெருகட்டும் ஐயா. நான் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட் ஆட்டிடியூடோட நான் வந்துடக்கூடாது, நம்ம சாதாரணமா எடுத்துடக்கூடாது ஐயா. என்னை மீட்டு கொண்ட ரத்தத்தை நான் தியானிக்கிறேன். எனக்காக தம்மையே அடிக்க கொடுத்தார் அந்த ஆட்டுக்குட்டியானோட மாம்சத்தை நான் பூசிக்கிறேன். ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மேல் வீட்டு அறையிலே அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் சீஷர்கள் என்ன ஒரு மனப்பாங்கோடு இருந்திருப்பாங்களோ, அல்லது ஆண்டவர்களை என்ன பாரம் இருந்திருக்குமோ, அதுவே நம்முடைய உணர்வுகளா மாறட்டும். தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சொல்லுமா, அவர் வீசும் ரத்தத்தினால என்ன கழுவும் ஐயா. நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படவோம். எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெற கடவன். ஏனோ தானன் பங்கு பெறதும் இல்லை, எதையோ நினைச்சு எழுந்து போறதும் அல்ல. இன்றைக்கு அவரிடத்துல திரும்புவோம், நல்மனம் பொருந்துவோம். தேங்க்யூ லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளுருளுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருடைய கரங்களினால் எங்களுக்கு பிட்டு தருவீராக. என்ன நோக்கத்தோடு நீர் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினீரோ அந்த உடன்படிக்கையின் ரத்தம் எங்கள் வாழ்க்கையில் அதே வல்லமையோடு வெளிப்படட்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல கட்டுகளையும் அது உடைக்கட்டும். அது பாவத்தின் கட்டுகளாய் இருந்தாலும் சாபத்தின் கட்டுகளாய் இருந்தாலும், அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜனங்களுக்கு பெரிய விடுதலை உண்டானது போல பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு அந்த விடுதலை உண்டாகட்டும். நாங்கள் இதை புசித்து பானம் பண்ணுகிற வேளையில் உம்முடைய அபிஷேகமும் வல்லமையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். சுகம் வரட்டும். அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வாசிக்கிறோமே. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணினவன் ஒருவன் கூட குறைபட்டதில்லை. ஆண்டவரே, அதே அனுபவம் அன்றைக்கு இஸ்ரவேலர் புசித்த பஸ்காவை பார்க்கல மேன்மையுள்ளவராகிய உம்மை நாங்கள் புசித்து உம்முடைய சரீரத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது மேன்மையான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் விடுதலையும் அபிஷேகமும் பெருக செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் திருவிருந்து பிற்கப்பட்ட அவருடைய திருச்சரணத்தை அனைவரும் புசிப்போம். புது உடன்படிக்கையின் அடையாளமாக நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த ரத்தத்தை அவர் ஜீவன் நமக்குள்ளாக வருகிறது என்கிற விசுவாசத்தோடு பருவோம்.
எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் அவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 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 திருப்பந்திலே பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவருமே அவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்படிதான் பவுல் எழுதுறார், எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடனே கூட நாம் என்றென்றைக்கும் இருப்போம். மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த பாக்கியத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வியாகுல வியாழன் அன்று திருப்பதியை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. இதனை பங்கு பெறுகிற சகல நன்மைகளும் கிருபைகளும் உடைய பிள்ளைகளை தொடர உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.